ஆச்சாரியர்களுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பகவத்கீதை கருத்தரங்க அவருடைய முன்னுரையாக சிறப்பாக நமக்கு எழுதி கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ திரு ராஜா அவர்கள் வந்து அவங்களுடைய அமைப்பில் உரையாற்றுறாங்க. சக சாதகர்களுக்கு வணக்கம். வசுதேவம் சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வணக்கம். இன்றைக்கு நான் உங்கள் எல்லோரோடும் ஆலோசிக்கக்கூடிய விஷயம் ஜகத்து. குருஜி மகராஜ் அவரது உரையில் 3 விஷயங்கள் சொன்னார். அதிலிருந்து நான் என்னுடைய உரையை தொடர்ச்சி செய்யலாம் என்று நினைக்கிறேன். முதல் விஷயம் பிரம்மம், சச்சிதானந்தம். அந்த பிரம்மமே ஜீவன், ஜகத், ஈஸ்வரம், இந்த 3 மாறி இருக்குது தன்னுடைய மாயா சக்தியினால். அது ஏன்னு கேட்கக்கூடாது, அது விளையாட்டு. அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் பூர்வபக்ஷிகள் அவர்களுடைய அப்ஜெக்ஷன். எப்படி பிரம்மம் சச்சிதானந்தம் நித்திய சுத்த புத்த முக்தன், கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது, எல்லா பக்கம் இருக்குது, இப்படி சொல்கிறீங்க, இது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியறது எல்லாமே நாங்கள் படுற கஷ்டங்கள் தான், எங்களுடைய வாழ்க்கை விவகாரங்கள். நீங்கள் செல்கிற அந்த பிரம்ம ஞானம் அதுவெல்லாம் வந்து அதுக்கப்புறம் முக்தனாகிறது, இதெல்லாம் எங்களால் முடியாது. இப்போ இது எங்களுடைய பிரச்சனை, இதுக்கு தீர்வு எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் கர்மங்கள் செஞ்சிடறோம். கர்மங்கள், பக்தி, தியானம், இதன் மூலியமா எந்த மாதிரி இருந்தால் இதுக்கு வீடு வேறு, நாங்கள் எங்கள் வழியில் கண்டுகொள்கிறோம். இது பூர்வபக்ஷியின் வாதம். இந்த வாதத்துக்கு அவங்க முக்கியமான வாதமாக வைக்கிறது என்னன்னா, பிரம்மம் எதுக்கும் தெரியாதுன்னு அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறோம், புலப்படாது அகப்படாது இப்படின்னா இதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம். தெரியாத ஒன்றை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த அத்வைத்தம் இதெல்லாம் வந்து ஏட்டுச்சுரைக்காய் இந்த லெவலில் அவங்க வச்சுட்டாங்க. இந்த 2 விஷயத்துடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஒன்று வந்து பிரம்மமே ஜீவ ஜகத் ஈஸ்வரம். இதில் நம்ம எல்லாருமே இப்போ இந்த பாதையில் வந்து குருஜி மகராஜுடைய காலடியில் இப்போ சேர்ந்து ஆத்ம வித்யாலயாவில் சேர்ந்துருக்கிறோம்னா நம்மளுக்கு அதில் கான்செப்டில் கிளியர் டவுட் இல்லை. ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரம் அப்படிங்கிறது 2வது விஷயத்துல தான் டவுட்டு. என்ன அதில் முக்கியமான பாயிண்ட் வந்து பிரம்மம்னா என்னன்னு தெரியாத பற்றி என்ன ஆலோசனை அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு பார்ப்போம். தொடர்ந்து வேதாந்தத்தில் முதல் விசாரமே நம்ம என்ன பண்ணி எதை கண்டுபிடிச்சிருக்கிறோம், நான் யார். இது வந்து நேத்தி முறையில் இதுவல்ல அதுவல்ல மனம் அல்ல உடல் அல்ல விசாரம் எண்ணங்கள் அல்ல எல்லாம் சொல்லி நான் யாருன்னா இது எல்லாம் கவனிக்கிறவன் நான் ஆத்மா. இதில் இப்போ எல்லாரும் நம்ம சரியான பாதையில் இருக்கிறோம், ஒரே பாதையில் இருக்கிறோம். வேதாந்தம் கற்றுக்கொள்ள வேண்டிய முறையும் கற்பிக்க வேண்டிய முறையும் அப்படின்னா இது அனாதி காலமாக இருக்கு. சங்கரருக்கு முதல்ல இருந்தே கூட இருக்கு. எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த காலத்தில் டீச்சர்ஸ் பொதுவாக பிஎட் எம்எட் படித்தவங்கெல்லாம் எஜுகேஷன் சைக்காலஜின்னு ஒரு பாடம் படிச்சிருப்பாங்க. அப்புறம் டீச்சிங் மெத்தட் அப்படின்னாலே நோன் டு அன்னோன், இது பரவலாக உலகம் முழுவதும் கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். எது குழந்தைங்களுக்கு எது தெரியுதோ அதிலிருந்து தெரியாத கற்பித்து கொடுக்கக்கூடியது. நோன் டு அன்னோன், பரிச்சயமானதிலிருந்து பரிச்சயம் இல்லாததை கற்பித்து கொள்ள வேண்டியதுதான் சரியான கல்வி முறை, சரியான அறிவுமுறை. அதுதான்
இதுதான் வந்து வேதாந்தத்துல முக்கியமா கையாளப்பட்டிருக்கு. இந்த பூர்வ பக்ஷிகள் சொல்ற மாதிரி நீங்க பிரம்மம்னா எதுவும் தெரியாது, சும்மா இதுல 4-5 வேர்டு சத்து சித்து ஆனந்தம்னு சொன்னதுனால பிரம்மம் அது, ஆனா கண்ணுக்கு தெரியாது. இல்லை, தெரியாது, பரிச்சயம் இல்லை. ஆனாலும் நான் உனக்கு காட்டுவேன். எதுல இருந்து? பரிச்சயமானதுல இருந்து காட்டுவேன். பரிச்சயமானது ஜகத்து, அதுல இருந்து. அதனால தான் ஜகத்தை பத்தி இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, சுவாமி காந்திநாதன் அதை பத்தி தான் பேச போறாரு. அதுக்கும் காரணம் இருக்கு. வராது வராது. ஆணி ரெண்டு வேற வேற, ரெண்டு கூர். மரம் பச்சையா இருந்தாலும் இந்த பக்கம் ஒன்று அடிக்கலாம், இந்த பக்கம் ஒன்று அடிக்கலாம், இல்லை அந்த மாதிரி. என்ன, இந்த வேதாந்த படிப்பு அந்த மாதிரி. ஒரே பாயிண்ட்டை கீதை முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்டை 10 தடவை பேசுவாங்க. அதுக்கு காரணம் உண்டு, அது பின்னாடி பார்ப்போம். நோன் டு அன்னோன் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இது வந்து எது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு. அந்த பாப்பா பேருமா அபினவி. அபினவிக்குமே அதைத்தான் சொல்லி தர்றாங்க. அதை நம்ம ஊரில் இப்போ லேட்டஸ்ட்டாக கிண்டர் கார்டன் அண்ட் மாண்டிசரி அப்படி நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிண்டர் கார்டன் இது வந்து ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட், அவருடைய ஃப்ரெட்ரிக் ஃப்ளோரஸ் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சது 18th செஞ்சுரியில். மாண்டிசரி சிஸ்டம் அப்படி வந்து மேரியோ மாண்டிசரின்னு ஒரு இட்டாலியன் எஜுகேஷனிஸ்ட், அவங்க சொல்லி கொடுத்த மெத்தடாலஜி. இதுக்கு முதல்லயே நம்மகிட்ட இருக்குது. இதனுடைய முக்கியமான ஃபோக்கஸ் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். குழந்தைங்களுக்கு அவங்களுடைய போக்கில் அவங்களுக்கு தெரிந்த மாதிரி தெரிந்ததை வைத்து தெரியாததை சொல்லிக் கொடுப்பது. இந்த குழந்தைக்கு 1, 2, 3 சொல்லி கொடுக்கணும்னா அவங்க அம்மாவே அங்கே டீச்சராக இருந்து 30 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு நாள் ஒரு வாரம் 10 நாள் படிக்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் முதல் நாள் போயிட்டு குழந்தைங்களா இன்னைக்கு நம்பர்னு என்னென்னு கேட்கலாமா, தெரிஞ்சுக்கலாமா? ஓ மிஸ், ஓ மிஸ், ஓ மிஸ். என் கை பார்த்தியா? விரல் இருக்குதா? ஆமாம் 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 மிஸ். உங்களுக்கு இருக்கா? ஆமாம் மிஸ். ஆனால் எங்கிட்ட நிறைய விரல் இருக்கு. குழந்தைங்களை 1, 2 தெரியாதுல்ல. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் இந்த குழந்தை மிஸ் மிஸ் என்ன பக்கத்தில், அது எனக்கு இவளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது மிஸ் அப்படிங்க. எவ்வளவு இருக்குது? இவ்வளவுதான் இருக்குது. அப்போ அதுக்கும் தெரியாது. இல்லைம்மா எவ்வளவு இருக்கு? இவ்வளவு இருக்கு அப்படிங்கோ. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க? ஓ அப்படியா, சரி சரி உட்கார் உட்கார். அப்புறம் அவங்க அந்த துப்பட்டாவில் விரல் சொன்னோம் இல்லையா, எல்லா விரலையும் வச்சுட்டு எவ்வளவு தெரியுது? ஒன்றே ஒன்று தான் தெரியுது. ஏன்னா ஒன்றுங்கிறது தெரியுது. 1 மட்டும் தெரிஞ்சால் அதுக்கு பேர் 1 போர்டில் எழுதி வச்சுருவாங்க. அப்புறம் புக்கில் அதுக்கு தெரியும், அது பிரிண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இன்னொரு விரல் எடுத்து பார்த்தீங்களா காட்டுவாங்க. அப்புறம் இப்போ என்ன தெரியுது? 1 1 மிஸ் அப்படிங்க அந்த குழந்தை. ஒரே மாதிரி 1 1. இப்படி ஒரே மாதிரி 1 1 இருந்தால் அதுக்கு பேர் 2. அப்புறம் அந்த புக்கில் பார்க்கும். இந்த மாதிரி சொல்லி தருவாங்க. இதுதான் அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து. தெரியாத 5ங்கிறதுக்கு நம்பர் தெரியாது. இப்போவும் எத்தனையோ பேர் 8 வந்து இப்படித்தான் எழுதுவோம், இப்படி போட மாட்டோம் இல்லையா? அந்த அப்போ இருந்து பழகி வந்துருச்சோம். 32 தான் சொல்லுவோம், 32ன்னு சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல பழகினது தான். ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா நோன் டு அன்னோன். இந்த மெத்தடாலஜி தான் வேதாந்தத்தின் அடிப்படை. இது எப்போ இருந்திருக்கு? அனாதி காலமாக இருக்கு. வேதத்துக்கே காலம் இல்லைன்னு சொல்கிறப்ப அப்போ இருந்து சொல்லி வந்தவங்களுக்கும் எல்லாம் அனாதி காலமாக இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த அருந்ததி நியாயம் அப்படின்னு நியாய சாஸ்திரத்தில் ஒன்று இருக்குது. அது வேதாந்த இதுலேயும் நம்ம அப்பப்போ அதைய கையாளுவோம். சப்தரிஷி மண்டலம்,
கிருது, புலக, புலஸ்திய, அத்ரி, அங்கீரசு, வசிஷ்ட, மாரீசு, இந்த 7 நட்சத்திரங்களுடைய மண்டலம். இந்த பேருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வேற வேற மாதிரி சில இதில் வசிஷ்டர் அதெல்லாம் நிறைய வரும். பட் எசென்ஷியலி இந்த 7 நட்சத்திர கூட்டம் இது எனக்கு வந்து ஒரு 32 வருஷம் என்னுடைய பணி காலத்தில் இது மிக 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 உதவியாக இருந்தது. இந்த சப்தரிஷி மண்டலத்தை வச்சுட்டு தான் நார்த்து கண்டுபிடிப்போம். அதனால் அது எனக்கு கொஞ்சம் சட்டுன்னு பட்டது. இந்த சப்தரிஷி மண்டலத்தை வைதிக வாழ்க்கை முறையிலேயே நிறைய நம்ம கையாண்டிருக்கிறோம். துரதிருஷ்டவசமாக அதெல்லாம் மாறி போச்சு. கல்யாண விஷயங்கள்லேயே பெரும்பாலும் சுவாமிகளுக்கு தெரியலாம்னு நினைக்கிறேன், அம்மி மிதித்தல், அருந்ததி பார்த்தல்னு ஒரு சடங்கு இருந்தது வைதிக கல்யாண சடங்கு முறைகளில். அதெல்லாம் இப்போ கிடையாது. இருக்கலாம். ஸோ இந்த அருந்ததி பார்க்கறது அப்படின்னா இந்த 7 சப்தரிஷி மண்டலத்தில் வசிஷ்டர் நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அருந்ததி நட்சத்திரம். இந்த 7 நட்சத்திர மண்டலங்களும் ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் தான் இருக்கும். கொஸ்டின் மார்க்காக இருக்கும், படுக்க போட்ட மாதிரி இருக்குதும், தலைகளாக வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதை வச்சு காலத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். குளிர்காலத்தில் கொஸ்டின் மார்க் இருக்கும். குளிர்காலம் முடிந்து இலையுதிர் காலம் வந்ததுன்னா அது இப்படி மாறிடும். இலையுதிர் காலம் கோடை காலத்தில் அது இப்படி மாறிடும். கோடை காலம் முடிந்து அடுத்த இது வர்றப்போ இப்படி மாறிடும். இது காலம். இந்த 4 பருவங்களையும் வந்து இதே சப்தரிஷி மண்டலத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சொல்ல வர்றது என்னன்னா, வசிஷ்டர் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டா அருந்ததியை பார்க்கலாம். இது வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் அம்மி மிதிக்கிறது அப்படின்னா இந்த உலகம், வாழ்க்கை, கிரகஸ்தம் இதெல்லாம் வந்து ஸ்திரம் வச்சுக்கோ. இந்த ஸ்திரத்தில் இருந்து அந்த நட்சத்திரத்திலிருந்து அருந்ததியை காட்டுவதை போல் இங்கு சாஸ்திரங்களினால் காட்டப்படும் பரமாத்ம உண்மையை அறிந்து கொள்வதற்கான முயற்சிகள் இறங்கு. இதுதான் அந்த அருந்ததி நியாயம். அருந்ததி நியாயம்னு சொல்லுவோம், அருந்ததி பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேதாந்த கருத்துல பிரம்மம் தான் நிச்சயம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இது இந்த பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை. இதை கேட்டால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சுன்னா அது பண்ண மதாலசான்னு ஒரு தாலாட்டு பாட்டு இருக்கு. எத்தனை பேர் அதை கேட்டிருக்கிறோன்னு தெரியல. அப்புறம் மிக அருமையான பாட்டு. மதாலசாங்கிறவங்களுக்கு 4 இளவரசர்கள். மதாலசா வந்து ஒரு ராணி, குயின். அவங்க அந்த குழந்தைங்களுக்கு பாடுற தாலாட்டு வேதாந்த பாட்டு. அருமையான பாட்டு. சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி சம்சார மாயா பருவர்ஜதோசி. தெரியுதா உங்களுக்கு? இல்லையா? அருமையான பாட்டு. எனிவே குழந்தைங்களுக்கே இந்த வேதாந்தம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வேதாந்த கற்பித்தல் முறை பழங்காலத்தில், ஆதி காலத்தில் இருந்து ஊறியே இருந்திருக்குது. அது ஏதோ ஒரு வசத்தில் அதை எல்லாம் நம்ம எழுந்துட்டது ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய இழப்பு. இல்லைன்னா நம்ம இன்னொரு 1000 வருஷம் பிறவிகளை தவிர்த்திருக்கலாம். பைதவே நம்ம இப்போ முதல் முறையாக இங்கெல்லாம் பார்க்கல. நான் பேசுறது முதல் முறையாக பேசலை, நீங்கள் கேட்குறது முதல் முறையாக கேட்கல. மேபி 1,00,000 முறை முதல்லையே இந்த மாதிரி நடந்திருக்கும், நம்மளுக்கு ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா அது நடந்து இருந்தால்தான் இன்றைக்கும் அதுவே திருப்பி நடக்குது. ஸோ இந்த வேதாந்த முறையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முறை நோன் டு அன்னோன், தெரிந்ததிலிருந்து பரிச்சயமானதிலிருந்து பரிச்சயம் அல்லாததுக்கு. கற்றுக்கொள்ள வேண்டிய முறை அப்படின்னா அதில் முதல் கட்டம், வேதாந்த அறிமுகத்தில் முதல் கட்டமாக என்ன சொல்லுவோம்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்.
இது முக்கியம். சிரவணம் எங்கே? சரியான குருவிடம் சென்று சேவைகள் செய்து கேட்டுக்கொள். இதுக்கு அடுத்த கட்டத்தில் மனனம் நிதித்தியாசனம். இங்கே என்ன பண்ணணும்னா ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி. இந்த அனுபூதிங்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். இதையத்தான் வந்து இவங்கெல்லாம் பெருசாக இங்கிலீஷில் நிறைய தியரிஸ் இதெல்லாம் பண்ணி எல்லாம் உலகம் பூரா வந்து கேஜி, கிண்டர் கார்டன் ஒரு முறையும், மாண்டசரி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டெக்னிக் ஆயிடுச்சு. இந்த அனுபூதிக்கு சங்கரர் ஒரு அருமையான டெஃபினிஷன். விஞ்ஞான சகிதம் சுவானுபவ சம்யுக்தம். சம்யுக்தம்னு சேர்ந்தது, ஒன்றிணைந்தது. எது? சுவானுபவம் ஒன்றிணைந்தது. இப்போ சுவானுபவத்தை நீங்கள் யாருக்கிட்ட போய் செக் பண்ணிக்குவீங்க இல்லையா? காஃபிக்கு சர்க்கரை இருக்கான்னு இல்லை, அவ்வளோதான் இருக்குது, குடிங்க, நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குதுன்னு குடிச்சிருக்குமா? இல்லை, கொஞ்சம் போடுன்னு தான் சொல்கிறோம். சுவானுபவம் அதுதான். அவரவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதை வந்து நம்ம அனுபவத்தில் கொண்டு வரணும்னு அதை நம்ம எழுத்துக்கட்டி கொண்டு வர வேண்டியதில் வரும். சரியான விதத்தில் அதை அணுகினால் கண்டிப்பாக நமது சுபானுபவத்தில் வரும். சுபானுபவத்தில் வருது எப்படி? விஞ்ஞான சகிதம். சகிதம்னா ஒன்று சேர்ந்தது, கோஹெரன்ஸ். கோஹெரன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த ஞானத்தை விஞ்ஞான முறையில் நம்மளுடைய அனுபவத்தில் உணர்ந்து, இதை பற்றி நம்ம ஒரு தடவை உணர்ந்து அறிதல், அறிந்து உணர்தல் அப்படின்னு ஒரு தடவை பேசணும். இது உணர்வு அறிவுன்னு சொல்லலாம், இது அறிவு உணர்வுன்னு சொல்லலாம். இது அந்த மாதிரி. தமிழில் சரியான வார்த்தை வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிக்கணும். ஸோ நோன் டு அன்னோன் அப்படின்னா ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரம். ஜீவன்னு நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆத்மா, நான், அது ஜீவன் அப்படின்னு. ஜகத்துன்னு ஒன்று இருக்குது. இதுதான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி காதில் பூரா கேட்கறது, இதைத்தான் தொடுறதும், இதைத்தான் வாசத்தில் வர்றது, இதே தான். ஸோ இது பூரா ஜகத்து. நம்ம எதெல்லாம் நேத்தியில் விளக்கணுமோ அத்தனையும் ஜகத். சிம்பிள். இது ஜகத்துன்னா அந்த பனைமரம், தென்னை மரம், அல்லது கடல், மண், மலை இதுவும் வைக்க வேண்டும். எதையெல்லாம் நீ விளக்கினாயோ அது அத்தனையும் ஜகத். இந்த ஜகத்தில் இருந்து இந்த ஈஸ்வரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடிய 2 ஸ்லோகங்கள் தான் பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். அடுத்தது 13வது அத்தியாயம் க்ஷேத்திர ஞானம். 13வது அத்தியாயம். இந்த 2ல் இருந்தும் இதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். 7வது அத்தியாயம் 4, 5 வந்து படைப்பு, இந்த பிரபஞ்சம், உலகம், லோகம் இதெல்லாம் என்னங்கிறது. ஏன்னா நம்மளுக்கு முதல்லையே வந்து ஆத்மா எது, அனாத்மா எதுன்னு தெரியும். அனாத்மாவை இருப்பது அத்தனையும் பிரபஞ்சம்ங்கிற அந்த பைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு நான் இன்னொரு இது கொடுத்து அறிபவன், அறிபொருள். அறிபொருள் அப்படின்னா அறிபவனை விட தனியாக இருப்பது, அறியப்படும் பொருள் அறிபொருள். ஸோ சாட்சியாகி என்னிலிருந்து வேறுபட்ட அனைத்துமே நான் அல்ல. இதுதான் நம்மளுடைய பேசிக் டீச்சிங். இதிலிருந்து தான் ஜீவ, ஜெகத்து, ஈஸ்வரத்தை பற்றி பார்த்துக்க போகிறோம். ஜகத்து அப்படிங்கிறதுக்கு வேறு வேறு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம படிப்புலையும் சரி, எல்லா சாஸ்திரங்கள்லையும், சாஸ்திரங்கள் இல்லை, சாஸ்திரங்களின் விளக்கங்களில் வந்து பிரபஞ்சம், உலகம், லோகம் அப்படின்னு நிறையா இதில் சொல்கிறது. ஸோ இந்த அப்ரோச்னா இந்த டீச்சிங் அப்ரோச் எப்படி வருதுன்னா, பரிச்சயமான ஜகத்தை தத்துவ ரீதியாக அறிவதில் இருந்து பரிச்சயம் இல்லாத ஈஸ்வரனை அறிந்து கொள்ளலாம். இதுதான் பூர்வ பக்ஷிகளின் வாதத்துக்கு ஒரு பதில்.
கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் இதைய 3 விதமாக அப்ரோச் செய்கிறார். முதல் இதில் புருஷம், நான் புருஷம்னு வச்சிருக்கிறேன், புருஷன்னு சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் ஜெண்டர் நியூட்ரலாக இருந்துக்கும். புருஷன் பிரகிருதி. ரெண்டாவது சேத்திரன் சேத்திரம், சேத்திரஞ்ஞம் சேத்திரம். மூணாவது ஞானம் ஞேயம். இந்த 3 தலைப்புகளில் 3 ஜோடி, இந்த ஜோடி தலைப்புள்ள என்ன அறிபவன் அறிபொருள் அப்படின்னு இருந்தாலே துவந்துவம் வந்துடணும். அந்த 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 ஜோடி அப்படிங்கிறத அந்த அந்த வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் துவந்தம் அப்படிம்பாங்க, இருமை அல்லது. இந்த 3 விதத்தில் அதை சொல்கிறாங்க. 7வது அத்தியாயத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பில் புருஷன் பிரகிருதி அப்படின்னு ஆச்சாரியார் அடுத்தது சொல்ல போகிறப்போ 2வது இதில் இருந்து சொல்லுவார். இதில் 2வது விஷயத்தை பேச வேண்டியது தத்துவ ரீதியாக. இது நிறைய பக்கம் நம்ம கேட்டிருப்போம். தத்துவ ரீதியாக தத்துவ ரீதி, தத்துவம் அப்படின்னா எசன்ஸ், சாராம்சம். எதை பற்றியும் ஒன்றும் அதனுடைய எசன்ஸை தெரிஞ்சு வச்சிட்டோம்னா எந்த விதத்துலையும் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த பாப்பாவுக்கு இவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயிர் சாதம் செஞ்சு கொடுக்குறாங்க. முதல் நாள் போயிட்டு அது அப்படியே திருப்பி கொண்டு வந்துருச்சு. என்ன பாப்பா ஏன் சாப்பிடவே இல்லை? அது புளிக்குது. இவங்க காலையில் 8 மணிக்கு பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க, நம்ம ஊரை வெயில். மத்தியானம் 12:30 மணிக்கு குழந்தை அதை ஓப்பன் பண்ணால் புளிக்குது, சாப்பிடல, கொண்டு வந்துடுச்சு. ஸோ இது இப்போ தயிர் சாதம் எப்படி செய்கிறாங்க? சாப்பாடு செஞ்சாச்சு, கொஞ்சம் குழைய வேக வச்சுட்டோம், அப்புறம் தயிர் எடுத்துட்டோம், அப்புறம் வர மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, உளுந்து எல்லாம் தாளித்து தயிரை சாப்பாட்டில் போட்டு இதை போட்டு கலக்கி பேக் பண்ணால் தயிர் சாதம். ஆனால் தத்துவ ரீதியாக தயிர் சாதம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? சாதத்தை குழைய வடிச்சிட்டு முதல்ல பால் ஊற்றிடுவாங்க. அப்புறம் போகிறப்போ ஒரு 2 ஸ்பூன் தயிர் அதில் ஊற்றி பேக் பண்ணி வச்சுருவாங்க. தத்துவ ரீதியாக அப்படிங்கிறது எசன்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒன்றினுடைய மூலம்னு தோற்றத்தின் மூலம் அல்ல, நான் அந்த பொருளின் அந்த விஷயத்தின் மூலம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சாராம்சம், எசன்ஸ். இதனால தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் மெயின்லி எசென்ஷியலி பிரம்மன் இஸ் எசென்ஷியலி எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லி வரும். நம்ம ஸ்லோகம் 7, 4, 5 இப்போ 13வது ஸ்லோகத்துக்கு போகும்போதில் இந்த 7வது அத்தியாயத்தில் 1 to 3 சொன்ன 3 ஸ்லோகத்தில் சொன்னது சுருக்கமாக, ஏன்னா அது அடிப்படை தகுதிகள் மாதிரி ஆயிடுது. முதல் ஸ்லோகத்தில் மை ஆசக்த மனஹா யோகம் யுஞ்சன் மத் ஆஸ்ரய, இந்த 3 விஷயத்தை பற்றி சுவாமிஜி ரொம்ப அருமையாக அழகாக அவருடைய பகவத்கீதை உரையில் பிரமாதமாக அதைய அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் என்னன்னா ஒரு தியானம், யோகத்தில் மூழ்கியவனாக, சரணாகதி, இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருக்கிறவனாக உள்ள ஆட்களுக்கு இந்த ஞானமானது மிகவும் எளிதாக சேரும். 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது ஸ்லோகத்தில் இதை அறிந்தபின் இனிமேல் அறிந்து கொள்ள வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவை நான் உனக்கு ஒன்று விடாமல் கற்பிப்பேன். அப்படின்னா இங்கே என்னன்னா, இங்கே ஒரு டவுட் வருது. பேசிக்கலி நம்ம அத்வைத்தை நான் அதுவில்லை இதுவில்லை நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் அடுத்த நிலைக்கு போகிறப்போ 2 விதமான டவுட், ஐயம். அது எப்படின்னா அசம்பாவனை அண்ட் விபரீத பாவனைன்னு 2 முக்கியமானது. நிறைய இருக்கு தடங்கல்கள், 2 முக்கியமானது. இந்த அசம்பாவனை அப்படிங்கிறது வந்துக்கிட்டு, நான் எங்கே சார் 2 கால் 2 கை, மாத சம்பளம் 38,000 ரூபா, பிரம்மம் அது சத்து சித்து ஆனந்தம், என்னால் இதெல்லாம் என்ன முடியும், இம்பாசிபிலிட்டி அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு ஒதுங்கிறது. இதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா சிரவணம், திருப்பி கேட்கணும், வேற வழியில். 2வது வகையான ஒரு பாவனை, விபரீத பாவனை அப்படின்னா மன பழகி போயிருக்குது. இதை இப்படி தான் செய்யணும், அதை இப்படி தான் செய்யணும்,
யாரோ கூட நான் கேட்டுட்டு இருந்தேன், ரெண்டுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ரெண்டு கைக்கும் பேனா எடுக்கணும்னு இதுதான் போகுது. இந்த கை அதே வேலையை இதை விட நல்லாவும் செய்யும். இது என்னுடைய தொழில் ரீதியாக நாங்கள் இந்த டிஃப்ரென்ஸை ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிட்டோம். ரைஃபிள் சுடுறது இப்படி தான் வச்சு சுடுவோம், லெஃப்ட் ஹேண்டர் இப்படி தான் வச்சு சுடுவாங்க. அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்படி வச்சு சுடுறது இப்படி வச்சு சுடுறதுனால குண்டு ஒரு பக்கம் போகும், அது வேறு விஷயம். நான் சொல்லுங்க, இந்த பழக்கம் அப்படிங்கிறது, இந்த பழக்கம் மாறாமல் இருக்கிறனால, மனசோட நம்ம ரொம்ப மனசுக்கு அடிமையாயிட்டதுனால பிரம்மமாக முடியுமா அப்படிங்கிறதான ஒரு பாவனை வந்தது. இது ரெண்டும் ஐயம், எசென்ஷியல் பேசிக் ஐயம். நிறைய தடங்கள்ல இது ரெண்டு. அதனால தான் இந்த தத்துவம், இந்த ஞானத்தை அறிந்து கொண்டால் அது வேற எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்பதை பற்றி சொல்கிறார். மூணாவது இது முக்கியம். ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தர் தான் கேட்குறாங்க, அதில் ஏதோ ஒருத்தர் தான் இதை தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஏன் அப்படிங்கிறது, இதுக்கு காரணம் சுவாமிஜிகள் காரமடை சத்சங்கத்தில் ஸ்வரூபம் இயல்பை பற்றி 3/4 மணி நேரம் பேசினார். டீ பிரேக் முதல்ல பேசினதே இந்த 2 வார்த்தை தான், ஸ்வரூபம் இயல்பு. என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்வரூபம்னா எசென்ஸ், கெனாட். இயல்புன்னா பண்பு, குணம், தன்மை. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் மாறலாம். தங்கத்தின் சொரூபம் பளபளப்பு, இயல்பு கட்டியாகவும் இருக்கும், வளையமாகவும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். சொரூபம் இயல்பு. இப்போ மனுஷர்களுக்கு மனுஷர்கள் இயல்பையே புரிஞ்சுக்கல, சொரூபத்தை எங்க புரிஞ்சுக்குவான்? அரிதறிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயினும் கோன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிது. பேடு நீங்க பிறத்தல் ஆயினும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தர்மமும் தான் செய்யல் அரிது. இப்போ இதெல்லாம் இயல்பு. இதில் கோன் குருடு செவிடுன்னா உடல் ரீதியாக பற்றி அல்ல, மன ரீதியாக. உடல் ரீதியாக எப்படி இருந்தாலும் மன ரீதியாக பிரமாதமான ஞானிகளும் சயின்டிஸ்டுகளும் இருந்திருக்கிறாங்க. அஷ்டாவக்ரர் 8 கோணல் படிக்கிறோம், எத்தனை கோணல்னு தெரியாது. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் மூச்சு மட்டும் விரத போகிறது தான் தெரியுது. எத்தனையோ பேர் இருக்கிறோம். ஸோ இந்த கூன் குருடு செவிடுங்கிறது உடல் ரீதியானதல்ல, மன ரீதியான. இதெல்லாம் நம்ம இயல்பு. இது எல்லாமே நேச்சுரலாக நம்மளுக்கு இருந்தும் அந்த நம்ம இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கல. நம்ம இயல்பு என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே சமுதாயத்தில் குற்றங்கள் நடக்காது. சொரூபத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி இருக்கிற நம்மளை பற்றி படைச்சவன் இல்லையா, கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கான். அவனுக்கு இதே தெரியாது, அவனுக்கு எங்கே சொரூபம் தெரியும்? அதனால தான் அவர் கரெக்டாக 3வது என்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. 1000ல் ஒருத்தர் தான். அந்த காலத்தில் 1000 தான் பெரிய நம்பராக இருந்திருக்கும் என்னமோ. அதனால் அப்படி இப்பெல்லாம் சொன்னோன்னா ஒரு பில்லியனில் இல்லைன்னா லட்சத்தில் ஒரு மில்லியனில் ஒருத்தர்னு சொல்லிக்கலாம். அதனால் இது இயல்பே தெரியாதவனுக்கு சொரூபம் ஏற்புடைய தெரிய வரும். அதனால தான் ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆல்ரைட், இப்போ நம்ம 2 ஸ்லோகம் முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. பூமிராப்போ அனலோ வாயு, பூமிராப்போ அனலோ வாயு, கம்மனோ புத்திரேவச அஹங்கார இதியம் மே, அஹங்காரமிதியம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா अपरेयं इदस्त्वन्याम्, अपरेयं इदस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे परां, जीवभूतां महाबाहो, जीवभूतां महाबाहो, यायेतं तायते जगत्. இவ்வளவுதான்.
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் இது வந்து இந்த பிரபஞ்சத்தின் ஃபிசிக்கல் கிரியேஷன், எப்படி இது கிரியேட் ஆச்சு, ஃபிசிக்கல் கிரியேஷன். சயின்ஸ் படித்தவங்க தெரியுங்களா, கெமிஸ்ட்ரியில் படிப்புமே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மாதிரி ஃபிசிக்கலாக எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5 பூதங்களுங்கிறது நம்மளுக்கு தெரியும். மனம், புத்தி, அப்புறம் அகங்காரம், இதனால் ஆக்கப்பட்டது. இந்த அகங்காரம் இது 8க்கு அப்புறம் என்னங்கிறது இருக்கு, அது பார்ப்போம் ஷார்ட்டா, ஏன்னா அதுவே ஒரு பெரிய. இந்த 2 இதில் நான் என்னவா இருக்கிறேன், பரா அபரா, இந்த 2 வார்த்தைகள் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இதை பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். கபில முனி. வைதிக தரிசனங்கள் 6 தரிசனங்கள்னு சொல்கிறோம். வைதிக தரிசனங்கள் வேதங்களின் அடிப்படையில் வந்த தரிசனங்கள். சாங்கியம் யோகம், வைசேஷிக்கம் நியாயம், மீமாம்சம் வேதாந்தம். இது வேதாந்தங்கிறது பின்னாளில் வந்த பேர். அதுக்கு முதல்ல அதுக்கு உத்தர மீமாம்சம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மீமாம்சத்து பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம். இந்த உத்தர மீமாம்சம்ங்கிறது வேதாந்தம்னு ஆயிருக்கு. இந்த முதல்ல சாங்கியம்னு இதை ப்ரப்போஸ் பண்ணினவர், தியரி, கோட்பாடு கபில முனி. அவருடைய பிரபாவம் என்னங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு. முனியோர் கபில முனீர் அகம் அப்படின்னு அவரே சொல்றார். அந்த மாதிரி மானிட தத்துவ ஞானிகளில் முதல் தத்துவ ஞானி கபில முனி. அவரு கொண்டு வந்ததான் இந்த சாங்கியம். தெரியும், சூத்திரங்கள் எழுதுவாங்க, அதுக்கு காரிகை அப்படின்னு எழுதுவாங்கன்னு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். யோக சூத்திரம் அல்லது கௌடபாதர் மாண்டூக்கிய காரிகைங்கிற சூத்திரத்தின் விளக்கம். அதே மாதிரி கபில முனி கொண்டு வந்ததுதான் சாங்கிய சூத்திரம். இதுக்கு ஒருத்தர் விளக்க உரை காரிகை எழுதினாரு. அவரு பேரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேர். இது எப்போ அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அவங்க குளோபலைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. அவர் பேரு ஈஸ்வர கிருஷ்ணன். குளோபலைசேஷன், ஒரு ஈஸ்வரனும் கிருஷ்ணன் இல்லை, ஈஸ்வர கிருஷ்ணன் அவர் பேர், காரிகை எழுதின ஒரு பேர். ஸோ இந்த மாதிரியான சாங்கியத்தில் வந்து படைப்பை பற்றி சொல்லியிருக்குது. படைப்பு அப்படின்னாலே சிருஷ்டி நாட் ஒன்லி இது மட்டும் இல்லை, எல்லா விதமான தரிசனங்களிலும் படைப்பை பற்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தன்னுடைய தரிசனத்தை வந்து ஃபிலோசஃபியை அவங்க டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா பூர்வ பட்சிகள், அவர்களுடைய பூர்வ பட்சிகளான அவர்களுக்கெல்லாம் அவர்கள் அதை பற்றிய சரியான பதில் நியாயமுறைப்படி அந்த பதில்கள் கொடுக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலை அப்போதான் அந்த தரிசனம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு தரிசனமாக. இந்த மாதிரி அப்போது அது யாராக இருந்தாலும் தன்னுடைய தரிசனை பற்றிய நாலேஜ் இருக்கோ இல்லையோ, அடுத்தவனுடைய தரிசனை பற்றிய 100% நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் அதை பற்றி பேச முடியும், இதில் இது தப்பு அப்படின்னு. இந்த மாதிரி இருந்தது. இந்த வாதம் அந்த மாதிரி தான் நடந்தது. வாட் வி கால் டிஸ்கஷன்ஸ், டெலிபரேஷன்ஸ், இப்படி தான் நடந்தது. அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறது தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த சிருஷ்டி கிரமத்தில் வந்து ஒவ்வொரு தரிசனத்துக்கும் தனித்தனியாக படைப்பு பற்றின விஷயங்கள் இருந்தாலும் கபிலர் கொண்டு வந்தது வந்து ஒன்று புருஷன், 2வது பிரகிருதி. படைப்பு அப்படின்னாலே அதில் 3 ஸ்டேஜ் இருக்கும். முதல் ஸ்டேஜ் அறிவு. அந்த அறிவு தான் ஒரு கருத்து, அதுதான் சூக்கும வடிவம். கருத்து வந்து சட்டிலாக இருக்கும், சூக்ஷமமாக இருக்கும். அந்த கருத்து எப்போ ஃபிசிக்கல் ஃபார்மாக எடுக்குதோ அது ஸ்தூல வடிவமாக தெரியுது. மகாராஜா நிறைய பெயிண்ட் பண்ணுறாரு.
அது நிறைய தடவை இதே எக்ஸாம்பிளை தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. இது எங்கே இருந்தது? அவருடைய அறிவில் இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு கருத்தை வருது, ஓ இந்த பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா இது இந்த கேன்வாஸ் இந்த சைஸுக்கு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி காலையில் கொடுத்த இட்லி குருமா பண்ணுறதுக்கு ஒரு அறிவு அவங்களுக்கு செஞ்சவங்களுக்கு. நேற்று நைட்டே வந்து அதுக்கு வெங்காயம் வேணும், அப்புறம் கிராம்பு வேணும், அந்த அறிவு. அப்புறம் கருத்து எத்தனை பேர்த்துக்கு வேணுங்கிறது இங்கே குருமா. ஸோ அறிவு, சுக்குமம், ஸ்தூலம், இதுதான் படைப்பின் கிரமம். இந்த படைப்பின் கிரமத்தில் என்னென்ன மாதிரி கிரமம்ங்கிறது தான் முக்கியம். அது ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. கபிலர் கொண்டு வந்ததை வந்து 24 தத்துவம் அப்பேர். அது எல்லாத்தையும் வந்து மூல பிரகிருதி அல்லது பிரதானம்னு சொல்லுவார். 3 வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று புருஷன். இந்த 24 தத்துவங்களை வந்து சொன்னாங்க. இன்னும் ஒருத்தர் வந்து இதில் 36 தத்துவம்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வேற யாரோ 72 தத்துவம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் வந்து 16 பிட், 32 பிட், 64 பிட் மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்சரில் அது வரும். அது மாதிரி ஹெக்ஸாடெசிமலாக வேற என்ன எடுத்து பண்ணுறோன்னு அந்த மாதிரி. ஆனால் எதுவும் தப்பில்லை. வேதாந்தத்தில் எல்லாமே ரைட்டு. ஏன்னா அனைத்தும் பொய். எந்த சிஸ்டத்தில் கொண்டு வந்து நீங்கள் பிரபஞ்சத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும் கடைசியில் நான் பிரம்மம் அப்படிங்கிறதுனால. எனிவே, ஸோ இந்த 24 தத்துவங்களுடைய பிரகிருதி, மூல பிரகிருதி அல்லது பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பிரின்சிபலுக்கு புருஷன் பிரகிருதிங்கிறது தான் கபிலர் கொண்டு வந்து. இந்த பிரகிருதி தான் என்ன ஆகுதுன்னா 3 குணங்கள். சுவாமிஜி மகாராஜ் காலையில் சொன்னார், சத்துவ, ரஜசு, தமசு. இது எங்கேயோ இருந்து வந்த குணங்கள் அல்ல. இதுவும் வேதாந்தத்தில் நம்ம கரெக்டாக ஒரு பிரின்சிபல் ரெடியாக வச்சுக்கணும். என்னன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், நோன் டு அன்னோன். அப்போ இந்த முக்குணங்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னா எங்கிட்ட இருந்து தான் வந்தது, உங்ககிட்ட இருந்து தான் வந்தது. அது என்ன முக்குணங்கள்? ரஜசு, தமசு, சத்துவம். இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த மாதிரி இருக்குது? சாந்தம், பரபரப்பு, கன்ஃபியூஷன். ஒன்று சாந்தமாக இருக்கிறோம், இல்லை பரபரன்னு இருக்கிறோம், அல்லது ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கிறோம். ஆழ்ந்த உறக்கம், சுறுசுறுப்பான விழிப்பு அல்லது நனவு. 3லையும் யோசிச்சு பாருங்க. சாந்தமாக தான் இருக்கும் உறக்கத்தில். விழிப்பிலேயே கனவும் விழிப்பிலேயே உறக்கமும் இருக்கு. பரபரப்பு. கனவுல ஒரு தெளிவு இருக்காது. தெளிவில்லாமல் இருக்கிறது தான் தமசு. இந்த 3 குணங்கள் தான் சத்துவம், ரஜசு, தமசு. இதனுடைய நேச்சர் இது பிரகிருதியில இருக்கு. இந்த 3 குணங்களின் கொண்டாட்டம்னு சொல்லலாமா, கலப்பு. இதில் இருந்து தான் வந்து முதல்ல தோன்ற தத்துவம் மகத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதெல்லாம் டீட்டெயிலாக நான் போகல, இது கொஞ்சம் பெருசு, சும்மா பேர் இது மட்டும் சொல்கிறேன். மகத்து அப்படின்னா அத்வைதத்தில் இதில் புத்தி அப்படிங்குவோம், இன்டெலிஜென்ஸ், காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கலாம். மகத்து, அகங்காரம். இந்த அகங்காரம் இது எல்லாத்துலேயுமே இந்த 3ம் இருக்கு. சத்துவம், ரஜசு, தமசு. அதிலிருந்து தான் இதெல்லாம் வருது. அப்போ இந்த அகங்காரத்துலேயும் இது 3 இருக்கும். கடைசியில் வர்ற பஞ்சபூதங்கள்லையும் இந்த மரத்துலையும் அது இருக்கும். அதுதான் அதோட இது. மரத்துலையும் இந்த 3 குணங்களும் இருக்கும். இந்த 3 குணங்கள் இருக்கிறது எல்லாமே ஒரே குரூப்பு கீழே பிரகிருதி. இது முக்கியமாக இதை புரிஞ்சுக்கணும். மகாபூதங்கள் 5 அப்படின்னா இந்த பூதங்களினுடைய சூக்கும வடிவம். இப்போ இருக்கிற காத்துல காத்துக்கு ஒரு சூக்கும வடிவம், அதனுடைய எசன்ஸ். அப்புறம் புருஷன் பிரகிருதி. இப்போ 2 ஆயிடுச்சு, புருஷன் பிரகிருதி. பிரகிருதி வந்து 24 தத்துவங்கள் இருக்குது. இது 2க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, புருஷன் சேத்தனம், சைத்தன்யம், அறிவுள்ளது, அறிவு சொரூபம். பிரகிருதி அச்சேத்தனம், அறிவு கிடையாது. அறிவுக்கு இதை சார்ந்து தான் இருக்கணும். ஆசிரியம்.
பிரம்மம் ஆசிரியம், மாயா அப்படின்னு சொன்னது இதுதான். புருஷம் ஆசிரியம், அனாதி, ரெண்டும் அனாதி. எப்ப தோன்றியது, தோற்றம் எப்பன்னு தெரியாது, ரெண்டும் அனந்தம். இந்த புருஷன் எப்படி இருக்காருன்னா, கபிலர் சொன்னது எப்படின்னா, எல்லா ஜீவராசிகளிலும் புருஷன் இருக்கிறது. அதனால ஜீவராசிகள் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்கின்றன. அப்ப தன் நிலையை உணர்ந்து கொள்பவன் முக்தி அடைகிறான். இது இவர்களுடைய எசென்ஷியல் பிரின்சிபிள். இதுல ஒரு குற்றம் இருக்குது. டைமாச்சா? சரி, சுருக்கமா முடிச்சிடறேன். இதுல குற்றம் என்னன்னா, ரெண்டு அனாதி ரெண்டு அனந்தம் அப்படின்னா there cannot be two infinities. யுக்தி முறையில் நியாய சாஸ்திர லாஜிக்கலாக ரெண்டு இன்ஃபினிட்டி இருக்க முடியாது. அதனால் இது முழுமையானதல்ல, இது கரெக்டு தான், பட் இட் கேன் நெவர் பி ஹோல் அண்ட் கம்ப்ளீட். இதுதான் இந்த கபிலரோடைய இதில் வந்த சிருஷ்டி கிரமத்தினுடைய ட்ராபேக். இதை எப்படி கியூர் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வேதாந்தத்தின் பெருமை. அந்த பெருமை என்னன்னா, இதுவும் தனித்தனியாக கிடையாது, இது ரெண்டுமே ஒன்றின் வேறு மாறுபாடு. பிரம்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பிரம்மம் மாயா அப்படிங்கிற இது தத்துவம் சேருவதனால் அது ஈஸ்வரனாக தென்படுகிறது. எதுவரைக்கும் தென்படும்? இந்த அறியாமை உள்ள வரையும் தென்படும். என்ன அறியாமை? பிரம்மம்னு நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது அறியாமை. அது எப்படி தீரும்? சாஸ்திரத்தின் வழியா, குரு வழியா, தத்துவ ரீதியாக அறிந்து கொண்டால் தீரும். இந்த தத்துவ ரீதியாக அறிந்து கொள்வதை பற்றிய இதுதான் அடுத்த இதில் சொல்றாரு. இந்த பிரகிருத்தின்னு சொன்னோம் இல்லையா, அதில் ரெண்டு வகை இருக்கப்பா. ஒன்று அப்பரா பிரகிருதி, இன்னொன்று பரா பிரகிருதி. அப்பரா பராக்கிறதுக்கு பொதுவாக அர்த்தம் எப்படி சொல்கிறாங்கன்னா, மேன்மையானது கீழ்மையானதுன்னு சொல்கிறோம். கீழ்மையானது அப்படின்னா ஷெட்யூல்டு காஸ்ட் அல்லது ஒதுக்கப்பட்ட ஒரு பட்டியலில் போயிருங்கிறது அப்படி இல்லை. அதே பிரகிருதி தான் பிரம்மஸ்வரூபம். எதெல்லாம் நான் அல்லன்னு விட்டீங்களோ, நேத்தி பண்ணி விட்டுட்டீங்களோ, அப்போ விட்டதுனால விட்டுற முடியுமா? நோ. கம்ப்ளீட்டாக எல்லாம் தெரிய வந்ததுன்னா இது முதல் படி. இரண்டாம் படி, மூன்றாம் படின்னு போகிறப்போ நான் எதெல்லாம் விட்டனோ, நான் அல்லன்னு ஒதுக்கி விட்டனோ, விலக்கி விட்டனோ, அதுவே தான் நான் அப்படின்னு ஆகும். அதனால் இந்த பரா அபராங்கிறதுக்கு நான் எந்த மாதிரின்னு உயர்வான அதி உன்னதமானங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த அபரா பிரகிருதி அதிசூக்கமாக இருக்க 8 மட்டும் தானா என்றில் அதுவல்ல, இதற்கு மேலே ஒன்று பராக்கிருதி, பரா பிரகிருதி. இந்த பரா பிரகிருதி தான் பரமாத்மா. அந்த ஸ்வரூபத்தில் நான் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. தாங்கி கொண்டுள்ளேன்னா அட்லஸ் மாதிரி இல்லை, சப்ஸ்ட்ரேட்டமாக இருக்கார், எசன்ஸாக இருக்கார், அப்படி இருக்கார். அதுக்கு தான் சொல்வதற்கு என்ன, மாயாவுக்கும் அனிர்வச்சனயம், பிரம்மமும் அனிர்வச்சனயம். ஒரு சொல்லால் சொல்ல முடியாது, விளக்க முடியாது, சொல்ல முடியாது. அப்படிங்கிற இதனால விளங்கி கொள்ளலாம் பிரம்மம் எப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு சப்ஸ்ட்ரேட்டம்னு சொன்னோம்னா, அடிக்கூறுன்னு சொன்னோம்னா அதுதான் நான். இப்படி சொல்லி எப்படி முடிக்கிறாருன்னா, இந்த பிரகிருதி புருஷம் இரண்டுமே அனாதி. இந்த அனாதியிலிருந்து
2 விதமான இது படைப்புல வருது. விகாரத்திற்கு உள்ளாகும். இது 13வது அத்தியாயத்துல வர 19-20 ஸ்லோகங்களுடைய 19வது ஸ்லோகத்தை சொல்றேன். விகாரங்களுக்கு உள்ளாவது. விகாரம்னாலே மாற்றங்கள் வேற வேறையா இதாட்டு இருக்குது. இந்த வீட்டில் எல்லாமே ஸ்டெடியாக தான் இருக்குது, எதுவுமே மாறல. ஆனாலும் உங்களுக்குள்ள என்னமோ மாறிக்கிட்டே இருக்கு, எண்ணங்கள் எங்கெங்கேயோ ஓடிக்கிறது. ஸோ இதெல்லாம் சூக்கும இதில் நடக்கிற விகாரங்கள். அந்த விகாரங்கள் அனைத்திற்கும், அதாவது எண்ணம், சிந்தனை, உணர்வு, உணர்ச்சி, இது எல்லாத்துக்கும் எல்லாமே இரட்டைகள். இவற்றுக்கும் அப்புறம் இந்த பொருட்கள், டேபிள், சேர், பில்டிங், ஓடு, பிரபஞ்சமே, பொருட்களான அனைத்தும், இது அனைத்துமே பிரகிருத்தியிலிருந்து உண்டாவது. பிரகிருத்தினால மாற்றத்திற்கு உள்ளாவதுங்கிறது அர்த்தம். ஸோ உன்னுடைய எண்ணங்கள் உள்ளுக்குள்ள அகவயமாக நடக்கும் அனைத்தும், புறவயத்தில் நடக்கும் தோன்றும் அனைத்திற்கும் காரணம் பிரகிருதி. எந்த பிரகிருதி? அபரா பிரகிருதி. அபரா பிரகிருத்தியில் இருந்துதான் இவை அனைத்தும் தோன்றுகின்றன. இது கடைசி. இது முக்கியமானது. இதுக்கே 1 மணி நேரம் வேணும். இருந்தாலும் இதை படித்து மட்டும் விட்டுறேன், சரிங்களா? பார்ப்போம். காரிய காரண தொடர்பை தோற்றுவிப்பதில் பிரகிருதி தான் காரணம். பிரகிருதினா முடிய போவது. சாங்கியரை சொன்ன பிரகிருதி தான் இப்பவும் பேசணும். அழியக்கூடியது, தோன்றுவது, மறையக்கூடியது. சுகதுக்கங்களை அனுபவத்தில் ஜீவாத்மாவே மூல காரணம். ஜீவாத்மானா அந்த பிரம்மத்தின் அறிவு சொரூபம் ஜீவாத்மாவில் பிரதிபலிக்குது. அந்த பிரகிருதி, பராபிரகிருத்தின்னு என்ன சொல்லியிருந்தோமோ அது இந்த பிறவியின் மனதில் பிரதிபலிப்பதால் உணரக்கூடிய அறிவுதான் சுகதுக்கங்கள். காரிய காரண தொடர்பு இது இதுல இருந்து தான் மறுபிறப்பு, மறுஜென்மம், ரீஇன்கார்னேஷன், கர்மம், பலன், கர்ம பலன், செயல், விளைவு, இதெல்லாம் இதுல இருந்து வருது. ஸோ இந்த 2 இதுலேயும் பரமாத்மாவின் ஒரு முக்கியமான கருத்து எதை சொல்ல வர்றாருன்னா, உனது எண்ணங்கள், உன்னை சுற்றி உள்ள அனைத்தும், உன்னை சுற்றி உள்ள அனைத்தும், எல்லாத்தையும் ஜடம்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நான் உங்களை தான் பார்க்க முடியும், உங்கள் உடல் தான் பார்க்க முடியும், அல்லது உங்கள் ட்ரெஸ்ஸை தான் பார்க்க முடியும், உங்களுடைய கான்ஷியஸ்னஸை பார்க்க முடியாது. பிகாஸ் பீயிங் த சேம், எதுவும் தன்னைத்தானே பார்த்துக்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிற அனைத்தும் ஜடம். இதில் துக்கப்படுறேன்னு சொல்கிறதும் அந்த அறிவு சொரூபமாக மனதில் பிரதிபலிக்கிறது தான். அதுவும் உன்னுடைய சொரூபம் அல்ல, அதுவும் உனது இயல்பு. சொரூபம், இயல்புகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது ரெண்டுமே நீ அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களின் இயல்புகள் எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். வேறஸ் உனது சொரூபத்தில் நீ யார்? நீ சத்து சித்து ஆனந்தமயமான நித்திய சுத்த புத்த முக்தனான பிரம்மம். இதை அறிந்து கொள். இது 19-20. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரே லெசன் என்னன்னா, இது சங்கராச்சாரியர் சொல்றார், அவிச்சாரிய பரியந்தம் ரமணீயம் ஜகத். சொல்லுங்களேன், ஜகத்து ரமணீயமா இருக்குமா? ஒரே இன்ப திளைப்பிலேயே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குமா? எது வரை? பரியந்தம்னா அது வரையில், டில் தென். பரியந்தம்ங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை, சமஸ்கிருதத்தில் இருக்கு. விசாரம் பண்ணாத வரைக்கும் உங்களை சுத்தி எல்லாமே தினம் தீபாவளி. வணக்கம். எனது இதை முடித்து விட்டேன்.